அமரன் அபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பார்த்திங்கன்னா காலையில் காத்தால வந்து எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி அதிகமாக சால்ட் ஆனதுனால ஆரோ வாட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் போய் பிடிச்சி வரணும் குடிக்கிறதுக்காக. தண்ணி 1500 600 அடி ஆழத்துக்கு போயதுனால அதில் சால்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி மாடுகளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி போய் நல்ல ஒரு பக்கம் ஆட்டு தண்ணி வாயிற பக்கம் இங்கே வாய்க்கால் தண்ணி வாய்க்க ஏதாவது ஏரியாவில் பச்சைக்கு புல்லு பஞ்சே போட முடியாது, பஞ்சு போட்டால் பெருத்த நட்டம் வரும். அப்படிங்கிறனால ஆடு மாட்டுக்கு ஏதாச்சும் கிடச்சா வாய்ப்பு கிடச்சா புல்லை கொண்டு வந்து போடுறது, இல்லைங்கன்னா வெட்டுறதும். வேறு வழியில் பஞ்சு தான். பஞ்சே பார்த்திங்கன்னா கிலோ 16 ரூபா 15 ரூபா 10 ரூபா இப்படி வருது. சீசன் போல் கிடைக்கும். 8 மாதத்துக்கு வருஷத்தில் 8 மாதத்துக்கு இந்த மாதிரி பஞ்சு வாங்கி போடணும். 3 மாதத்துக்கு அந்த பருவமழை காலத்தில் பெய்யும். ஒரு சில வருஷம் வேணால் அதிசயமாக ஒரு 5 மாதத்துக்கு பச்சை வரப்பில்லை மேயும். இல்லைன்னா வாங்கியே தான் போடணும். வேறு வழியில் ஆடு மாடு தவிர இங்கே எதுவுமே இல்லை. ஆடு மாடு தான் ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கி விலைவாசி விற்கிறதுக்கு செலவுகளுக்கு ஆகிறது. அதுக்கு அதை வச்சு தான் நம்ம பிழைப்புத்தனம் பண்ண முடியும். வெளியிலையும் போகிறக்கு இல்லை. வேறு பக்கம் வெளியிலும் போகிறவங்க இதெல்லாம் விட்டுட்டு போகிறவங்க மனசு வர்றதில்லை. பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இப்படியே வாழ்க்கையை நடத்திட்டுருக்குறோம். இப்படியே தான் ரொட்டீனாக போயிட்டுருக்குது எங்கள் லைஃப். என்னடா திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். எல்லா வீடியோவும் தொடர்ச்சியாக அதே வீடியோத்தை இந்த மாதிரியாக தான் வந்துட்டுருக்கு. இந்த சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் எப்படி நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி வறண்ட எதுக்குமே ஆகாத பிரதேசத்தில் அப்படின்னு அனைவருக்கும் தெரிய இருக்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணுறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி போகிறோம், எப்படி வாரோம். இப்படியும் ஒரு பாலைவனம் மாதிரி டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. சகாரா பாலைவனம், ராஜஸ்தான் பாலைவனம், அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரதேசங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஏரியாக்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதில் நம்ம ஏரியா ஒன்று காற்று பகுதி. இது வந்து பாலக்காட்டு கணவாய் காற்று வர்றதுனால இந்த ஏரியா இப்படியே இருக்குது. காற்று வந்து மழையை வந்து தடுத்துடுது. எந்த மழை வந்தாலும் இந்த காற்று வந்து இதை கொண்டு போயிடுது. இந்த ஏரியாவில் மழையை பெய்யறதில்லை. அதுதான் காரணம்.